கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65 அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 65 அதிகாரம் வசனம் 24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே நம் கூப்பிடுகின்ற குரலுக்கு செவி கொடுக்காத மக்களைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். பிள்ளைகளை பெயரிட்டு ஒரு வேலை செய்யும்படியாய் பெற்றோர் கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அடுத்த அறையில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் தாய் தந்தை கூப்பிடுகிற வார்த்தை அவருடைய செவியில் விழுந்தால் கூட அதை ஒரு பொருட்டாய் எண்ண மாட்டார்கள். ஒரு பார்ப்பதற்கு எளிமையான ஒரு மனிதன் வாசலிலே வந்து நின்று உதவி கேட்கும்படி, அம்மா யாராகிலும் இருக்கிறீர்களா, உதவி செய்யுங்கள் என்று கேட்பார். நாம் உள்ளே இருப்போம். அவன் திரும்ப திரும்ப நம்மை அழைப்பது நம்முடைய செவியிலே வந்து விழும். ஆனால் அந்த வார்த்தையை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். நாம் நம்முடைய அதிகாரிகளிடத்தில் போய் முறையிடுவோம். நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை குறித்தோ கஷ்டத்தை குறித்தோ நாம் பணியாற்றுகின்ற இடத்திலோ அல்லது வேறொரு அரசாங்கம் போன்ற அதிகாரமிக்க இடத்துல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நடப்பதற்காக முறையிடுவோம். அவர்கள் திரும்ப திரும்ப நாம் அழைத்தும் நம்மை அப்படியே ஒதுக்கி வைப்பதைப் போல் அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கு நூறாக உள்ளம் உடைந்து போகும் அல்லவா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் எத்தனை அருமையானவர்! அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார்! நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே. இதை அப்படியே தானியேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். தானியேலிடத்தில் கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லுகின்றார், நீ கர்த்தருடைய பார்வைக்கு மிக அருமையானவன். ஆகவே உன் வாயிலிருந்து சொல் வெளியே வருவதற்கு முன்பதாகவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லலாம், தானியேல் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், கடவுளை நேரமும் வைராக்கியமாய் ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஆகவே கடவுள் ஒருவேளை அவருக்கு அத்தனை முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லையே. நான் ஒரு சராசரி மனிதனாக நான் இருக்கிறேன். கடவுளுக்கு உகந்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு என் மனமே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரா? எனக்காக சொல்லப்பட்டதல்ல, இது தானியேலை போன்ற வெவ்வேறு மக்களுக்கு சொல்லப்பட்டது என்று நினைக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பார்வையிலே தானியேலும் நீங்களும் ஒரே சமமாக பார்க்கப்படுகிறீர்கள். ஒரே சமமாக பார்க்கப்படுகிறீர்கள். எல்லா மனிதரும் வெறுத்து ஒதுக்கினவன் தான் சகேவு. எல்லா மனிதரும் வெறுத்து ஒதுக்கினார். ஆனால் சகேயுடைய உள்ளத்தில் இயேசுவை குறித்து இவ்வளவு அழகாய் சொல்லுகிறார்களே. அவர் எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும், எனக்கு எப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கின்றார். ஆம், இதை தூரத்தில் இருந்து மனிதனுடைய நினைவுகளை அறிகின்ற கடவுள் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து கொள்ளுகிறார். சகேவை தேடி அவன் இருக்கிற இடத்திற்கு செல்லுகின்றார். இன்னும் நமக்கு நன்றாக தெரியும், அந்த மனிதனால் ஜனக்கூட்டத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்க முடியாததினாலே ஓடி மரத்தின் மேல் ஏறிக்கொள்ளுகின்றான். மரத்தின் மேல் ஏறுவதற்கு ஒருவேளை
காரணம் என்ன? உன்னுடைய எண்ணம் இப்படி சொல்லி இருக்கும். நீ உயரத்தில் சற்று குறைந்தவராய் இருக்கின்றாய். இந்த ஜனக்கூட்டத்தில் இயேசுவை நீ பார்க்க முடியாது. ஆகவே போய் மரத்தில் அமர்ந்து கொள். அப்பொழுது இந்த மரத்தின் வழியாக இயேசு கடந்து போகும் பொழுது நீ மேலே இருந்து அவரை நீ பார்த்து கொள்ளலாம் என்று அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, எண்ணத்தில் உதிக்கின்றது. உடனே அவன் ஓடி மரத்தில் அமர்ந்து கொள்ளுகின்றான். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, தூரத்தில் இருந்தே நம்முடைய நினைவுகளை அறிகிற கடவுள், உள்ளத்தின் ஏக்கத்தை அறிகிற கடவுள், நம்முடைய கண்ணீரை அறிகிற கடவுள், நம்முடைய தேவைகளை அறிகிற கடவுள், உங்களுடைய கஷ்டத்தை அறிகின்ற கடவுள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள். அவர் சகேவு மரத்தின் மேல் இருக்கிறதை அறிந்திருந்தார். அந்த மரத்தின் கீழே வந்து நின்றவுடனே சொல்லுகின்றார், சகேவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து உங்களை நேசித்து உங்களுக்கு உதவி செய்கின்ற கடவுளாய் இந்த காலை நேரத்தில் உங்களை தேடி வருகின்றார். ஆகவே என் வார்த்தைக்கு யாருமே செவி கொடுப்பதில்லை, கடவுள் எப்பொழுது எனக்கு பதிலளிப்பார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பெருமூச்சை அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் பதில் அளிப்பார். அதை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் தாமே நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு இறங்கி நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.